பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 7லிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: பூமியிலே போராட யாருக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு? பதில்: மனுஷன். கேள்வி: மனுஷனுடைய நாட்கள் யாருடைய நாட்களைப் போல இருக்கிறது? பதில்: ஒரு கூலிக்காரன். கேள்வி 3: எது தன்னுடைய சுதந்திரமானது என்று யோபு கூறினார்? பதில்: மாயையான மாதங்கள். கேள்வி: எது தனக்கு குறிக்கப்பட்டதாக யோபு கூறினார்? பதில்: சஞ்சலமான ராத்திரிகள். கேள்வி: எது அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டது என்று யோபு கூறினார்? பதில்: தன் மாம்சம். கேள்வி: தன் நாட்கள் எதிலும் தீவிரமாய் ஓடுகிறதாக யோபு கூறினார்? பதில்: நெய்கிறவன் எரிகிற நாடா. கேள்வி: எது காற்றைப் போல் இருக்கிறதாக யோபு கூறினார்? பதில்: தன் பிராணன். கேள்வி: நன்மையை எங்கே இறங்குகிறவன் இனி ஏறி வருவதில்லை? பதில்: பாதாளத்தில். கேள்வி: எதின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன் என்று யோபு கூறினார்? தன் ஆத்துமாத்தின். கேள்வி: தேவன் எதினால் தன்னை கலங்க பண்ணுகிறதாக யோபு கூறினார்? பதில்: சொப்பனங்கள். கேள்வி: தேவன் எதினால் தன்னை திகிலுண்டாக்குகிறதாக யோபு கூறினார்? பதில்: தரிசனங்கள். கேள்வி: தன் எலும்புகள் மரணத்தை விரும்புகிறது என்று கூறியவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: என்னை விட்டுவிடும், என் நாட்கள் டேஷ். பதில்: மாயைத்தானே. கேள்வி: யாரை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கு அவன் எம்மாத்திரம்? பதில்: மனுஷனை. கேள்வி: விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் கூறியவர் யார்? பதில்: யோபு. God bless you.